வணக்கம் மக்களே. இன்று நாம் காண இருப்பது 63 நாயன்மார்களில் ஒருவரான மணக்கோயில் கட்டிய பூசலார் நாயனார் பற்றித்தான் பார்க்கப் போகின்றோம். தொண்டைவள நாட்டிலே திருநின்ற ஊரில் அந்தணர் குலத்தில் உதித்தவர் பூசலார். அவர் எப்போதும் சிவபெருமானின் நாமத்தையே உச்சரித்தபடியே இருப்பார். சிவத்தொண்டே பெரும் தொண்டு என்று கருதினார். சிவனடியாரை பணிவதே சிறப்பான பணி என மேற்கொண்டார். பூசலாருக்கு எப்படியாவது ஒரு சிவன் கோவிலை கட்டிவிட வேண்டும் என்கிற ஓர் ஆசை உண்டாயிற்று. அதை கட்டி முடிப்பதற்கு அவரிடம் பொருள் இல்லை. அவர் பலரிடம் சென்று பொருளுதவி கேட்டார். ஆனால் தருவார் எவரும் இல்லை. தம் ஆசை நிறைவேறவில்லையே என பூசலார் துன்பம் மிக கொண்டார். முடிவில் அவர் தம் மனதிலே கோயில் கட்ட முடிவு செய்தார். தினம்தோறும் அவர் தனியாக ஓர் இடத்தில் அமர்ந்து மனத்தின் அடித்தளம் இட்டார். பின்பு கோவிலின் ஒவ்வொரு பகுதியை நினைந்து நினைந்து மனதிற்குள் கட்டினார். இப்படி பல நாள் நினைந்து நினைந்து தன் மனதில் ஒரு கோயிலையே கட்டி முடித்து விட்டார். இறுதியாக அந்த கோயிலில் இறைவனை எழுந்தருளச் செய்ய ஒரு நல்ல நாளை தேர்ந்தெடுத்தார். அந்த நாளில் காடவன் எனும் மன்னன் காஞ்சிபுரத்தை ஆண்டு வந்தான். அவன் மிக பெரிய சிவன் கோவிலையும் கட்டி முடித்து வைத்திருந்தான். இறுதியாக அந்த கோவிலில் இறைவரை எழுந்தருளச் செய்ய ஒரு நாள் குறித்தான். அந்த நாளும் பூசலார் குறித்த நாளும் ஒன்றாக அமைந்துவிட்டது. ஆகவே பூசலார் பேரன்பின் திறத்தை வெளிப்படுத்திய விரும்பிய சிவபெருமான் மன்னனின் கனவில் தோன்றினார். நீ குறித்த நாளன்று நான் பூசலார் கட்டியுள்ள கோவிலில் எழுந்தருள வேண்டியுள்ளது. நீ வேறு ஒரு நாளை தேர்ந்தெடுத்து கொண்டு இறை வழிபாடு செய்வாயாக என்று ஆணையிட்டார். விழித்தெழுந்த மன்னன், பூசலார் என்கிற ஒரு சிவனடியார், அவர் என்னை விட அதிக செலவிட்டு சிறப்பாக கோவில் கட்டியிருக்கிறாராமே என்று வியப்புற்றான் மன்னன். உடனே அவன் திருநின்ற ஊருக்கு புறப்பட்டு சென்றான். மன்னன் தன் பரிவாரங்களுடன் திருநின்ற ஊருக்கு சென்று அங்கு உள்ளோரிடம் புதிதாக பூசலார் என்பவர் கட்டியுள்ள சிவன் கோவில் எங்கே இருக்கின்றது என்று வினவினான். அவர்களோ, இங்கு புதுக்கோவில் எதுவும் கட்டப்படவில்லையே, ஆனால் பூசலார் எனும் ஒரு சிவபக்தர் இருக்கின்றார், அது என்னவோ உண்மைதான் என்று சொன்னார்கள். உடனே மன்னன் காடவன் தன் பரிவாரங்களோடு பூசலாரின் இல்லம் நோக்கி சென்றான். மன்னன் பூசலாரிடம், நீங்கள் ஓர் ஆலயம் கட்டியிருப்பதாகவும் அதில் இறைவன் எழுந்தருளும் நாள் இன்று என்றும் சிவபெருமான் என் கனவில் தோன்றி என்னிடம் கூறினார் என்று சொன்னான். அதை கேட்டு பூசலார் வியந்து போனார். அகமகிழ்ந்து போய் இறைவன் தன் மீது கொண்டுள்ள பேரன்பை எண்ணி பெரிதும் மகிழ்ந்தார். பிறகு அவர் மன்னரிடம் தான் மணக்கோவிலில் கட்டி முடித்த திருக்கோவிலை பற்றியும் அதற்கு கும்பாபிஷேகம் செய்வதை பற்றியும் விரிவாக சொன்னார். அதை கேட்டு மன்னன் வியப்புற்று பூசலாரனின் குற்றமற்ற பக்தியை பாராட்டி அவரின் அடிபணிந்து வணங்கினான். மேலும் சிவன் கோயில் கட்டுவது என்பது எளிதன்று. அப்படி அந்த கோயிலை கட்டி தனது மணக்கோயிலிலேயே கட்டி முடித்த பூசலார் எத்தனை சிவபக்தி பெருமைக்குரியதன்றோ. இவ்வாறு பூசலார் நெடுநாள் சிவத்தொண்டு புரிந்து சிவனடி சேர்ந்து விட்டார். ஓகே மக்களே, மீண்டும் ஒரு புதிய செய்தியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.